தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனோட அப்கமிங்கான படம் புஷ்பா பார்ட் 2. புஷ்பா பார்ட் 2 படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. புஷ்பா பார்ட் 1 படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்கு. இப்போ புஷ்பா பார்ட் 2 படத்தோட ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு நியூஸ் வெளியாகிருக்கு. அதுவும் 275 கோடிக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளம் புஷ்பா பார்ட் 2 படத்தை வாங்கியிருக்காங்க. படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 28 நாள் கழிச்சு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது. இப்போதைக்கு இந்தியன் சினிமாவில் ஹையஸ்ட் ஓடிடி ரைட்ஸ்க்கு விற்கப்பட்ட படத்தில் இந்த படம் நம்பர் 1 இடத்துல இருக்கு. 275 கோடி ஓடிடி ரைட்ஸ்க்கு நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் மங்காத்தா படம் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ மே 1ஆம் தேதி அஜித்குமாரோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படம் ரீரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மே 1 அஃபிஷியலாக மங்காத்தா படம் தியேட்டரில் ரீரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் 20ஆம் தேதி நடிகர் விஜய் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன கில்லி படம் ரீரிலீஸ் ஆகியிருக்கு. நடிகர் விஷாலோட நடிப்பில் அடுத்த படம் ரத்னம் படம் அடுத்த வாரம் ஏப்ரல் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அரண்மனை பார்ட் 4 மற்றும் ரத்னம் படம் ஏப்ரல் 26 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. அரண்மனை பார்ட் 4 படம் போஸ்ட்மான் பண்ணுறதா அஃபிஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க. அரண்மனை பார்ட் 4 படம் அஃபிஷியலாக மே 3ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிட்டாங்க. இப்போதைக்கு விஷாலோட ரத்னம் படம் சோலோவாக தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மே 3ஆம் தேதி அரண்மனை பார்ட் 4ம் ரத்னம் படம் ஏப்ரல் 26ஆம் தேதியும் ரிலீஸ் பண்ணுறதா 2 படங்களும் அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. நடிகர் கவின் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ஸ்டார் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி வெளியாகியிருக்கு. படம் மே 10ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. நடிகர் ஜெயம் ரவி மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் சைரன் படம் இப்போ அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கு. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் இப்போ 5 லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. டைரக்டர் சங்கரோட இயக்கத்தில் நடிகர் ராம் சரணோட நடிப்பில் அடுத்த படம் கேம் சேஞ்சர் படத்தோட நார்த் இந்தியா ரிலீஸ் ரைட்ஸ் AA ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. 75 கோடிக்கு ராம் சரண் மற்றும் சங்கரோட காம்போல அடுத்த படமான கேம் சேஞ்சர் படத்தை நார்த் இந்தியாவோட ரைட்ஸ் AA ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்காங்க. படம் தீபாவளி முன்னிட்டு பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. மலையாளம் லாங்குவேஜில் ஒரிஜினலாக எடுக்கப்பட்டு மல்டி லாங்குவேஜுக்கு டப் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் மஞ்சு மேல் பாய்ஸ் படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம். இப்போ இந்த படம் அஃபிஷியலாக மே 3ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மல்டி லாங்குவேஜில் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் மஞ்சு மேல் பாய்ஸ் அஃபிஷியலாக மே 3 ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது.